தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிவிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம வினிய விருந்தினரே, இனிய நன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெப்பம் தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் 7 ஏந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பு ஏந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமென். சேசுமரி சூசை, நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆதித்தூதரான புனித மிக்கேலே, யுத்த நாளில் எங்களை காப்பாற்றும். பசாசின் பட்டணத்திலும் கன்னிகளிலும் நின்று எங்களை காத்தருளும். இறைவன் அதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைக்கு அதிபதியாயிருக்கின்ற நீர், ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகெங்கும் சுத்தி திரியும் சாத்தானையும் மற்றும் பிசாசுகளையும் தெய்வ வல்லமை கொண்டு நரக பாதாளத்தில் தள்ளிவிடும். ஆமேன். இனிய காலை வேளையில் இறைவா, உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறை இறக்கத்தினுடைய ஆசிரியர் இந்த காலை வேளையில் பொழிந்தருளும். நீர் செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்திற்கும் மொத்தமாக நன்றி கூறுகின்றோம். உமது அற்புத செயல்களால் உயிர்ப்பித்தவரே, வாழ்வை தந்தவரே, உமது சிறப்பான ஆசிருக்காகவும் அர்ச்சிப்புக்காகவும் வேண்டி நிற்கிறோம். தூய ஆவியானவரின் கொடைகளாலும் வரங்களாலும் எங்களை நிரப்பி அருளும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த நேரத்திலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், இறைவனுடைய காரியத்தை முந்த தேடுபவனுக்கு அனைத்தையும் சேர்த்து கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் சொன்னவரே, இந்த அதிகாலை வேளையில் உம்மை நாடி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த ஒவ்வொரு நபர்களையும், அவர்களுடைய குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள், மன்றாட்டுக்கள், எடுத்து வைத்திருக்கின்ற வேண்டுதல்கள் அனைத்தையும் நீர் பூர்த்தி செய்பவராய் இந்த நபர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். தொடர்ந்து நீர்தாமே எங்களோடு கூட இருந்து இன்றைய நாள் முழுவதும் செய்ய போகின்ற எல்லா செயல்களையும் ஆசீர்வதியும். எங்களுடைய பாவ கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து அவற்றில் நின்று நாங்கள் விடுபட்டு உம் துணையோடு வாழும் ஆசிரை தந்தருளும். தீய சக்திகள், தீய எண்ணங்கள், தீய நபர்களுடைய பார்வைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். நீரே எங்களுடைய அருளும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்த உம்மிடம் வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றியை தந்திடவும், நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு மரணமடைந்தோர் மற்றும் எங்களோடு கூட படித்து மரணமடைந்தோர், இயற்கை சீற்றத்தினால், பேர ஆபத்துக்களினால் மரணமடைந்தோர், உபாதைகளினால் மரணமடைந்தோர் அனைவருடைய ஆன்மாவுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்திடவும், தொடர்ந்து நாங்கள் இருக்கும் வரை பிறருக்கு நன்மை தருபவர்களாக, பிறருடைய சுமைகளை தாங்குபவர்களாக நாங்கள் வாழும் ஆசிரையும், எங்களோடு கூட இருந்து எங்களில் பணிபுரிவோர், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டோர் அனைவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம். ஆமேன். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரை அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். யாக்கோப்பை ஆண்டவர் தமக்கென்று தேர்ந்து கொண்டார். இஸ்ரேலை தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன்.
நம் தலைவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பது எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் அனைத்து ஆழ்பகுதிகளிலும் தாம் விரும்பும் யாவற்றையும் ஆண்டவர் செய்கின்றார். பூவுலகின் கடை எல்லைகளிலிருந்து மேகங்களை அவர் எழச் செய்கின்றார். மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார். காற்றை தம் கிடங்குகளில் இருந்து வெளிவரச் செய்கின்றார். எகிப்தியரின் தலைப்பேறுகளை அவர் தாக்கினார். மனிதர் கால்நடைகளின் தலைப்பேறுகளை அவர் அழித்தார். எகிப்து நாடே, உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் அரும் செயல்களையும் அவர் நிகழச் செய்தார். பல்வேறு இனத்தவரை அவர் தாக்கினார். வலிமை வாய்ந்த மன்னர்களை அவர் கொன்றார். எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னவரான ஓகேயும் கானானின் எல்லா அரசுகளையும் அழித்தார். அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமேன். அருள்வாக்கு. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல் நம்மையும் சோதிக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதையும், யாக்கோபு தம் தாய்மாமன் லாபானின் ஆடுகளை வட மெசொப்பொத்தேமியாவில் மேய்த்து கொண்டிருந்த போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் அகமகிழுங்கள். ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. அவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் போற்றப்படுவாராக. ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுக்கள். இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை புகழ்கிறோம். எல்லா மக்களின் உள்ளங்களிலும் உம் திருப்பெயர் தூயதென போற்றப்படுவதாக. இறைவா, என்று நாங்கள் விண்ணகத்தின் மீது கொண்டாட நம்பிக்கையை வாழ உதவியருளும். இவ்வுலகில் உம் திருவுளத்தை நிறைவேற்ற எங்களை தயார் செய்தருளும். இறைவா, நீர் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறீர். அதுபோல இந்நாளில் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் மனதிடனை தாரும். தந்தையே, எங்கள் சோதனைகளில் எங்களோடு இருந்தருளும். நாங்கள் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. கடவுளாகிய ஆண்டவரே, பூமியை கைக்கொண்டு அதனை பயிரிடுமாறு மனிதரிடம் அதனை ஒப்படைத்தீர். அவர்களுடைய நன்மைக்காக கதிரவனையும் ஒளிரச் செய்தீர். உமது மாட்சிக்காகவும் எங்களை அடுத்திருப்போரின் நலன்களுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையுடன் பணிபுரிய எங்களுக்கு இன்று உமது அருளை தந்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.